வணக்கம். இப்போ கொஞ்சம் வெங்காய பக்கோடா போட போகிறேன். காலையிலே சாதத்து கூட்டுக்கு, பழைய சாத கூட்டத்துக்கு கொஞ்சம் வெங்காயம், ஒரு 1/4 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் காலிஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி அடுப்பு சூடு அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் பிணைஞ்சு எடுத்துக்கிடலாம். பூரா பிணைஞ்சிக்கிடலாம். வெங்காயம் கடலை மாவுலாம் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு போட்டாச்சு. காலிஃப்ளவர் மாவு போட்டாச்சு. காயப்பொடி போட்டுக்கலாம். காயப்பொடி போட்டாச்சு. வத்தல் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை எவ்வளோ போட்டால் நல்ல மணமாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிடலாம். கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா பழைய சோறு இருந்தாலும் சரி, சாதத்துக்கு எதுக்குனாலும் ஆகும்ல. அதனால காலையிலே பார்த்தா சரி வெங்காய பக்கடா போட்டுரும் அப்படின்னு தோணிச்சு வெங்காய பக்கடா ஆரம்பிச்சிச்சு. ரொட்டி போட்டாலும் வடை, வெங்காய வடை மாதிரி போடலாம். போட்டாலும் பக்கோடா மாதிரி போடலாம். எப்படினாலும் போடலாம். முக்கியமான பொருள் உப்பு போட மறந்துட்டேன். வரேன், உப்பு வந்துட்டேன். உப்பு போட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான். குறையா இருந்தால் கூட பரவாயில்ல, கூடியோட. வெங்காயத்துக்கு பிணைஞ்சிட்டேன், போட வேண்டியதான். எண்ணெய் காஞ்சிட்டு
அப்பப்போ கையை கழுவிக்கிடலாம். கரெக்ட் விடுவார். சூப்பராக இது சிம்பிளாக முடியுது. ஒரு 3 பல்லாரி இருந்தால் போதும். இந்த மாதிரி வெங்காய பக்கோடா போட்டு வச்சுக்கலாம். நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் குடிக்கவே இல்லை. எண்ணெய்லாம் குடிக்கவே செய்யுது. இதுக்கெல்லாம் வெங்காய பக்கோடா அடுத்த ரவுண்டு போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கிட வேண்டியதான். அப்புறம் பூண்டு இஞ்சி போடணும் போடலாம். அது டேஸ்ட்டு மாறிடும். இது போட்டால் இது ஒரு டேஸ்ட்டாக. அதுக்கு நம்ம வாயுக்கு காயப்பொடி போட்டுருக்கோம். ஒரு செடிக்கு இருக்கு. இது பார்த்தீங்களா பக்கோடாவை எடுத்த பக்கோடா சூப்பராக இருக்கா. வெங்காய பக்கோடா காக்குள்ள பல்லாரி ஒரு இல்லை ஒரு அரை கப்பு கடலை மாவு, பஜ்ஜிக்குள்ள மாவு, பக்கோடாலாம் போடலாம். ஒரு அதே மாதிரி ஒரு கப்பு அளவு கொஞ்சம் கூட இந்த கடலை மாவோட கூட காலிஃப்ளவர் மாவு, அவ்வளோதான். கருவேப்பிலை, காயப்பொடி, பக்கோடா ரெடி. 1/4 கிலோ பல்லாரிக்கு. ஒரு பல்லாரி இருந்தால் கூட டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். கடைசி செடி போட்டாச்சு. இதே இந்த உள்ள எடுத்தாச்சு. கால் கிலோ பல்லாரியில் 2 கப்புனே மாவு வச்சுக்கோமே. வச்சாலும் இவ்வளோ பக்கோடா இருந்திருக்குல்ல. சிம்பிளாக முடிகிற வேலை. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது.
லாஸ்ட்டு சட்டி எடுக்க போகிறோம். நல்லா வந்துட்டு மொத்தம் 3 சட்டிக்கு இருந்துச்சு, போட்டாச்சு. எல்லாம் எடுக்க போகிறோம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஏன்னா வெங்காயம் ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். இந்த வெட்டுனது ஒன்று வெட்டிருக்கேன். இதில் கூட சேர்ந்துருக்கு. வெட்டுனது ஒன்று எடுத்துருக்கேன். அதனால் டகுன்னு பட்டால் கரிஞ்சிடும். கரிஞ்சவங்க டேஸ்ட்டே வேறு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காய பக்கோடா ரெடி. ஈஸியாக செய்கிற ஒரு பக்கோடா. உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி பழம் ஆரஞ்சு விட்டு வெங்காய பக்கோடா போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். வெங்காய பக்கோடா ரெடி. நீங்களும் அதே மாதிரி போட்டு சாப்பிடுங்க. இதுக்கு தேவை காலிஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன், பஜ்ஜி கடலை மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன், வெங்காயம் 1/4 கிலோ வெங்காயம், பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு வெங்காய பக்கோடா சுட்டிருக்கேன். 1/4 கிலோ வெங்காயத்துலேயும் மாவுலேயும் இவ்வளோ பக்கோடா இருந்திருக்கு. 1/2 கிலோ கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்கும், கூட தான் இருக்கும். எடுத்துருக்கேன். கிண்ணம் பெரிய கிண்ணம் தான். இந்த கிண்ணத்துக்கு இவ்வளோ எடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பக்கோடா சுட்டு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.